செல்லையா பதில் சொல்ல தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான். அம்பையா ஆகாயத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தான். மங்கம்மா மூக்கின் மேல ஆள்காட்டி விரல வச்சுக்கிட்டு கண்ணை லேசா மூடிக்கிட்டும் லேசா யோசனை செஞ்சுக்கிட்டும் இருந்தான். அந்த மூவரும் ராமசாமியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இருந்து இருக்கும்போதே ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்துச்சு. பிக்ஸ் புத்தகத்தை எடுத்து கொடுக்குறான். 2 பேரும் பட போட்டிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே புத்தகத்தை பக்கம் பக்கமா புரட்டுவாங்க. யாராச்சும் ஒருவருடைய புத்தகத்தை அடுத்தபடியா படம் வரும். உடனே அந்த படத்துக்கு அடுத்தவன் பதில் படம் காட்டணும். இந்த மாதிரி பதிலுக்கு பதில் படம் காட்டிக்கிட்டே இந்த புத்தகம் முழுவதையும் புரட்டுவாங்க. எவனோட புத்தகத்துல அதிக படங்கள் இருக்குதோ அவன் தான் ஜெயிச்சவனா இருப்பான், மத்தவன் தோத்தவனா இருப்பான். உடனே ஜெயிச்சவன் உனக்கு படம் காட்ட முடியலல்ல, தோத்து போயிட்டியேன்னு பரிகாசம் செய்வான். இந்த மாதிரியான பட போட்டி தான் அன்னைக்கும் நடந்துச்சு.